ஞான மார்க்கத்தில் இருக்கிற அன்பர்களுக்கெல்லாம் நமஸ்காரம். ஓங்கார சுவாமிஜி டிசி கண்டிகாவில் அதாவது 10/6/1921 வெங்கடராமராஜுன்றவருக்கும் சுபம்மா என்றவங்களுக்கும் மகனாக பிறந்தார். ரெண்டாவது மகனாக பிறந்தார். அவர் ரெண்டாவது மகனாக அவதரித்தார். அவங்க அப்பா அந்த காலத்துலேயே முன்சிப்பு அவர் இருந்தார். இவர் பால பருவத்திலேயே 5 வயசுலேருந்து ராம ஜபம் செய்தார். ராமா ராமான்னு சொல்லினே இருப்பார். ஆனால் ஸ்கூல்லலாம் நல்லா படிப்பார், நிறைய மார்க் எடுப்பார், கிளாஸில் ஃபஸ்ட்டு வாங்குவார். அப்படிலாம் செஞ்சுருந்தார். திடீர்னு பசங்க கூடலாம் விளையாடினே இருந்தார். ஆனால் அவங்க பாட்டி இவரை அன்பாக பராமரிச்சின்னு வந்தாங்க. அப்போ அவங்க பாட்டி தான் ரொம்ப இவருக்கு பிடிக்கும். அவங்க பாட்டி கிட்ட பிரியமாக இருக்கும்போது, ஸ்கூல் படிக்கிற காலத்தில் பிரியமாக இருக்கும்போது ஒரு முறை அவங்க பாட்டி இறந்துட்டாங்க. அப்போ அந்த கவலையில் என்ன செஞ்சார், அவங்க பாட்டி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருந்தார். அப்போல்லாம் பசங்க கூட சேர்ந்துக்கின்னு ராம பஜனை செய்வார். பசங்க கூட விளையாடின்னு இருப்பார், படிப்பார். டைமுக்கு அவங்க அப்பா அம்மா கூட. அவரும் இறுதி பள்ளி படிப்பு முடித்த உடனே திருத்தணியில் முடிச்சுட்டு திருத்தணி பள்ளிக்கூடத்துலேருந்து மெட்ராஸ்க்கு காலேஜ் படிக்கிறதுக்கு வராரு. அப்போ பச்சைப்பாஸ் காலேஜில் படிக்கிறாரு. அப்போ பச்சைப்பாஸ் காலேஜில் பிஏ படிக்கிறாரு. படிக்கிறதுக்கு முன்னாடி படித்து முடிச்சுட்டு 1ஆம் ஆண்டோட அவர் படிப்பு முடிச்சுட்டு அப்போல்லாம் இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது முடித்த உடனே பிஏ இது கண்டினியூ பண்ணி அது முடித்த உடனே அவருக்கு ரயில்வேயில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் கிடச்சிது. அந்த வேலை கிடைச்ச உடனே இவர் கொஞ்ச நாள் வேலை செஞ்சார். ஆனால் அந்த ரயில்வே வேலை அவருக்கு பிடிக்கல. அந்த வேலை பிடிக்காம அதுக்கப்புறமா வேறு இடத்துல குமாஸ்தாவா அந்த ஹைகோர்ட்டில் குமாஸ்தாவாக வேலை செஞ்சார். அதுக்கப்புறமா அங்கேருந்து அதையும் பிடிக்காமல் போஸ்ட் ஆஃபீஸில் ஆரம்பமாக வேலை செஞ்சார். அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுருக்கும்போது தான் வேறு கண்டினியூவாக ஒர்க் பண்ணின்னு இருக்கும்போது போஸ்ட் ஆஃபீஸில் அப்புறம் 2 வருஷம் ஒர்க் அதாவது 1950 அதை 49க்கு சென்னைக்கு வந்துட்டு அப்போ கொஞ்ச காலத்துமா 1950 காளி கோயில்னு ஒரு இடம் இருக்குது கேகே நகர்கிட்ட. அந்த காளி கோயிலில் உட்காந்து வெளியே ஜபம் பண்ணின்னு இருந்தார், தியானம் பண்ணின்னு இருப்பார். அப்புறம் தியானம் பண்ணிக்கின்னு இருக்கும்போது இவர் சுற்றி ஜனங்கள்லாம் குவிஞ்சு இருக்காங்க. அப்போ அவர் பேசும்போது மழை வரல. சிலர் மழை இந்த ஊருக்கு மழையே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் மழை வரத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஜனங்க கேட்கும்போது அதுக்கு என்ன யாகம் நடத்தினா மழை வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யாகம் நடத்தும் போது அதே மாதிரி ஒரு திடீர்னு மழை வந்துச்சு. அப்போ வெளியே உட்காந்து தியானம் பண்ணிக்கினே இருக்கிறாரு. அப்போது ஒரு அந்த ஊரில் இருக்கிறவங்க ஒரு பெரிய அதிகாரி அவரை இட்டுன்னு அந்த காளி கோயில் உள்ளேயே கேட்டை திறந்து உள்ளே உட்கார வச்சிடுறாங்க. உள்ளே உட்கார வச்சிட்டோடனே அப்புறம் அங்கேருந்து 3 நாள் தொடர்ந்து தியானம் பண்ணுறாரு, யார்கிட்டேயும் பேசாமல் அப்படின்றாரு. அப்புறமா 3ஆவது நாள் அவர் கண் வீழ்ச்சி வெளியே வரும்பொழுது எல்லா ஜனங்களும் குவிஞ்சிருக்காங்க. அவர் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு நிறைய பேர் என்னென்னவோ எடுத்துகிட்டு தராங்க. அதாவது புஷ்பம், பழம், இது மிட்டாயி அதெல்லாம் தராங்க. அப்போவே அவர் சாமி வாழைப்பழம் மிட்டாயெல்லாம் தூக்கி எரிஞ்சார். எல்லா ஜனங்களுக்கும் இப்படி தூக்கி வீசினார். வீசும்போது அவங்கவுங்க எடுத்துக்கினாங்க. அப்போ அவர் வீசும்போது ஒரு முறை தன்னோட துணியே சேர்த்து உருவிக்கின்னு போயிடுச்சு. அப்போ வீசிட்டார்.
அப்போ கடுமையான தவம் செஞ்சார் காளி கோயிலில். அப்போ கடுமையான தவம் ஜீவ சமாதின்னு அடைஞ்சு அந்த நேரத்தில் கடுமையான தவம் செய்யும்போது அந்த ஜீவ சமாதிக்கு நிறைய கூட்டமாக ஆகிப்போச்சு, டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. உடனே அந்த ஊரில் இப்படியெல்லாம் நீ செய்யக்கூடாதுப்பா, நீ உனக்குன்னு ஒரு இடம் தரோம் அப்படின்ட்டு அந்த ஊர் தர்மவான் பலராம பிள்ளைன்றவர் அவர் அவருக்கு ஒரு இடத்த தந்து 3 கிரவுண்டு இடத்த தந்து இங்கே நீ உக்காந்து நீ தியானம் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல உக்காந்து அது தோட்டம், அந்த முள்ளங்கி தோட்டம்லாம் இந்த காலத்தில் இருந்தது. அந்த தோட்டத்தில் ஒரு 3 கிரவுண்டு கொடுத்தோடனே அங்கே ஒரு குடிசை மாதிரி குடியில் அமைச்சு அந்த இடத்துல அவர் செட் பண்ணிக்கின்னு தியானம். அப்பயும் காலையில் பூஜை, மத்தியானம் பூஜை, நைட்டு பூஜைன்ட்டு அவர் தினமும் செய்வாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஜனங்கள்லாம் அவர் தரிசனத்துக்காக ஏக்கத்தோடு இருப்பவங்கள்லாம் அவர் தரிசனம் கொடுத்து ஆசீர்வதித்தார். அப்போது இது மாதிரி யாகம் வளர்த்தி அந்த யாகம் வளர்த்துற அன்னைக்கு அவருக்கு அவர் அன்னதானம் அவரே தன்னோட பணம் இது மூலயமா செலவு பண்ணி அன்னதானம் செய்வார். அப்படி செஞ்சுன்னு வரும்போது இதுக்கு 2 வருஷம் 6 மாதம் அவர் லீவ் போட்டு இதெல்லாம் செஞ்சார். 6 மாதத்துக்கு அப்புறமா வேலையே கடுந்தவம் செஞ்ச உடனே ஜீவ சமாதிக்காக கடுந்தவம் செஞ்ச உடனே எனக்கு வேலையே வேணாம், இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ராஜினாமா பண்ணிடுறாரு. பண்ணிட்ட உடனே அவர் அந்த இடத்துல தீவிரமாக நிர்விகல்ப சமாதி அடையிறதுக்கு தீவிரமாக தியான பயிற்சி. அப்போ அவருக்கு இந்த சக்கரங்கள்லாம் தெரியுது. சக்கரங்கள்லாம் அதாவது 4 சிகப்பு நிறம், பச்சை நிறம், கருப்பு நிறம், மஞ்சள் நிறம், பழுப்பு நிறம்ன்ட்டு 5 நிறங்கள் தெரியுது அவர் கண்ணுக்கு. அப்போ அதை பற்றி விளக்கி சொல்கிறாரு. மஞ்சள் நிறம் காற்று 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 என்ன செய்யும், ஸ்பரிசத்தை உருவாக்கும். அதாவது அசையும் சக்தி. காற்று எப்போவுமே அசையும் சக்தி, அது பரிசத்தை உருவாக்கும். அது புயல், சூறாவளி முதலியன அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ சிவப்பு நிறம் ரூபத்தை கொடுக்குது, பச்சை நிறம் தண்ணீரை குறிக்குது. அது ருசி, காற்று ஊற்று தண்ணீர் ருசியை தெரிவிக்குது. பழுப்பு நிறம் வாசனை, பூமி மண், அது வாசனையை உணர்த்துது. இது அணுக்கள், மணல், கல்பாறை, மலை, தாது பொருள் இது மாதிரி உருவாக்குது. கருப்பு எண்ணம், மனம், விதை, அதான் முட்டை, அதாவது எப்படி ஜீவன் தோன்றான்ற சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கருப்பு எண்ணங்கள் மூலமாக பஞ்சபூதத்திலேருந்து ஆவரண சக்தி உருவாக்கி அந்தலேருந்து ஜீவனை பஞ்சபூதத்திலேருந்து பஞ்சீகரணம் பண்ணி ஜீவனை உருவாக்குது. அதை பற்றி இவர் சொல்கிறாரு. எப்படி ஜீவன் உருவாகுது, முதல்ல அண்டஜம், உத்பிஜம், ஸ்வேதஜம், சராயஜம், இந்த 4 பிறப்பு மூலமாக 7 வகை தோற்றம் 3 வகை ஜாதின்னு உற்பத்தி ஆகுது. அதை பற்றிலாம் விளக்கி சொல்கிறாரு. அந்த மாதிரி இப்போ ஒரு அண்டம்னா முட்டையிலேருந்து எது தோன்றுதோ அது எல்லா வெரைட்டியும் ஒரு வகை. உற்பீஜம் உற்பத்தி பண்ணி விதை, செடி கொடியெல்லாம் நடுறல, அதுலேருந்து தோன்ற செடி கொடியெல்லாம் ஒரு வகை. அப்புறமா புழு பூச்சி அழுக்கு ஸ்வேதஜம்னா இந்த அழுக்குலேருந்து உற்பத்தி ஆகுது. புழு பூச்சி எல்லாத்துலேருந்து உற்பத்தி ஆகுது, அது ஒரு வகை. அதை சராயுஜம் கருப்பையிலேருந்து தோன்றுறது. மிருகம், மனிதர்கள் இதெல்லாம் கருப்பையிலேருந்து தோன்றாங்க. இந்த மாதிரி எப்படி உலகத்தில் பிரபஞ்சம் தோன்றுது அப்படின்றது இந்த கருப்பு வண்ணத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. கருப்பு வண்ணத்துலேருந்து தான் எண்ணங்கள் உருவாகி, எண்ணம் மாயையிலேருந்து பஞ்சீகரண ஆவரண சக்தி உருவாகுது. ஆவரண சக்தியிலேருந்து பஞ்சபூதங்கள், ஆவரண சக்தியிலேருந்து ஜீவர்கள் தோன்றுகிறாங்க. இது முதல்ல பரபிரம்மா அந்த சுத்த வெள்ளை
அதுதான் பரபிரம்மம். பரபிரம்மத்திலேருந்து முக்குண விட்சேப சக்தி தோன்றுது. இது முக்குண விட்சேப சக்தியில் சத்துவம், ரஜஸு, தமசுன்னு 3 வித குணம் தோன்றுது. அந்த 3 வித குணத்திலேருந்து சத்துவத்தில் ஈஸ்வரன் தோன்றுறாங்க. ரஜகுணத்தில் பஞ்சபூதங்கள் உருவாகுது. பஞ்சபூதங்கள்லேருந்து தமகுணத்தில் ஆவரண சக்தி உருவாகுது. ஆவரண சக்தியிலேருந்து ஜீவன்கள் தோன்றுது. இந்த பஞ்சபூதங்களும் பஞ்சீகரணம் பண்ணுறது தன்மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்கே சாமி எப்படி எழுதியிருக்காரு, தன்மாத்திரைன்னா கண்ணுக்கு தெரியுது. சிவப்பு அது மஞ்சள் நிறம் பரிசமாக தெரியுது. சிவப்பு நிறம் ரூபத்தின் மூலமாக தெரிவிக்குது. பச்சை ருசி மூலமாக உணர்த்துது. பழுப்பு வாசனை மூலமாக உணர்த்துது. கருப்பு எண்ணங்கள், ஒரு மனிதனுக்கு எண்ணங்களை தோற்றுவிக்குது. இவ்வாறு அதான் பரமாத்மையை பிரபஞ்சமை திரிகாலமுலகு திரிகுணமுலகு காரண முகனுண்டு. இது எல்லாத்துக்கும் காரண காரியமாக இயங்கிறது. அது காரண முகனுண்டு. சிருஷ்டி திதி லயமுலகு சிருஷ்டி இங்கே வந்துடுது. அந்த பூமியில் சிருஷ்டி வந்துடுது. அப்போ வானத்துக்கும் பூமிக்கும் எல்லாத்துக்கும் சிருஷ்டி பண்ணுறது அந்த பரமாத்மா. அப்போ அப்பேற்பட்ட பரமாத்மா குருன்னு அமைகிறாரு. பூன்னா இருள், ரூன்னா வெளிச்சம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராட்சிகள்லையும் யார் ஒரு மனிதன் அந்த பரம்பொருளை உண்மையாக விசுவாசியாக பக்தி ஜப தாரண தியானத்தோட வணங்குறானோ அவனுக்கு அந்த உண்மையான நிலையை உணர்த்துறதுக்கு இருளை, அவனோட மாயை என்னும் இருளை நீக்கி அதாவது ஞானம் என்னும் வெளிச்சத்தை அவனுக்கு உணர்த்துது. அது அறிவு கூர்மையை தூண்டு செய்யுது. அப்பேற்பட்ட அந்த பரமாத்மாவுக்கு நமஸ்காரம். அதுதான் முதல்ல குரு ஸ்லோகத்தை உருவாக்குனார் ஓங்காரசாமி அப்படின்றது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஓங்காரசாமி அந்த 1955-6-51 ஞானோதய ஆலயத்தை ஆரம்பித்தார். ஞானோதய ஆலயத்தை ஆரம்பிக்கும்போது அந்த குடிசிலே அதுலேருந்து ரெகுலராக பூஜை புனஸ்கார் ஜப சாதனை, அதை ஞானம் அடைய மார்க்கம், ஞானம் எப்படி அனுஷ்டானங்கள், ஞானம் அடையிறதுக்கு அனுஷ்டானங்கள், விதிமுறைகள், அப்புறம் ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி அந்த அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணின, அதாவது அன்பு, ஜீவகாருண்யம், தீவிர பக்தி, அது அன்போட அந்த இதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்படின்னும்போது 1930 அவர் 50 டிசம்பர் மாதத்தில் கோடம்பாக்கம் ஆர்காட் ரோட்டில் பலவராம பிள்ளை தோட்டத்தில் தங்கியிருந்தார் இல்லையா. அந்த இடத்துல 1925 மார்ச் மாதம் 51 காலை சுவாமி சக்கரத்தை இரு கையிலையும் எழுந்திக்கின வண்ணம் ஊன்றி பார்த்துக்கினே இருந்தார். அப்போ அவர் சுவாமிகள் தரிசனத்துக்கு ஏராளமான குழுவி இருக்கிறது ஆளுங்களெல்லாம் பார்த்து அவங்க என்ன சொல்கிறார், கேசி கண்ணப்ப முதலியார் என்பவர் ஓங்கார சுவாமின்னு ஃபஸ்ட்டு அவர் ஞான சக்கரத்தோட ஒளியோட காட்சி கொடுத்தாராம். அப்போ அவர் கேசி கண்ணப்ப முதலியாருன்றவர் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச ஓங்கார சுவாமின்னு பேர் சுட்டுறாரு அவருக்கு. அப்போ தான் அவர் ஞானம் அடைகிறார். ஞானம் அடைஞ்சி தீவிரமாக அதுலேருந்து தான் அவர் அந்த ட்ரெஸ் இது சரீரம் கிடையாது, நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன் இதுன்னு சொல்லும்போது அந்த காலத்தில் அந்த அன்னபூர்ணி அம்மா ஒரு அம்மா சாமி கூடியே இருந்து தொண்டு செஞ்சு அவருக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க, அவர் குளிப்பாட்டுவாங்க, ட்ரெஸ் மாற்றுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. அந்த அம்மா கூடியே இருந்து கட்சி காலத்தில் அந்த அம்மா 79 சமாதி அடைஞ்சாங்க. அவர் இதுக்கு முன்னாடி ஓங்கார சுவாமி முதல்ல எப்படி மெட்ராஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பூடி ஸ்டேஷன் ஒரு இது இருக்குது,
தடுக்கு கிட்ட பூடி ஸ்டேஷனுக்கு அங்கே வந்து சண்முகானந்த சாமியை மீட் பண்ணுறாரு. அப்போ சந்திக்கும் போது அவர் வந்து ஞானத்தை ஓங்கார சாமி சித்தப்பா தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர். அப்போ அங்கே வந்து அவர் பேசுகிற இதெல்லாம் பார்த்துக்கினே இருக்கும்போது ஓங்காரசாமி அங்கே வந்து அவர்கிட்ட தனியாக பேசுகிறாரு. இதை பற்றி எனக்கும் விளக்கி சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அப்போ வந்து மெட்ராஸ்க்கு அவரை கூடையே கூட்டிக்கின்னு வராரு. எங்கள் கோடம்பாக்கத்துக்கு கூட்டிக்கின்னு வந்தவுடனே சண்முகானந்த சாமி ஓங்காரசாமிக்கு இது மந்திரத்தை உபதேசித்து அவருக்கு தீட்சை வழங்குறாரு. மந்திரத்தை உபதேசித்து இப்படி தீட்சை வழங்கும்போது அவர் வந்து என்ன செஞ்சார், ஓங்காரசாமியை தீட்சையிலேருந்து அவர் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணி நடந்து கடைசியில் அந்த ஐக்கியமாகி ஜீவ சமாதி காளி கோயிலில் 3 நாள் தொடர்ந்து 48 மணி நேரம் தியானத்தில் இருந்து அதுக்கப்புறமா 1967 அதாவது 11/1/67 அவர் சமாதி அடைஞ்சிட்டார். அந்த சமாதி அடைகிறதுனால தான் குரு பூஜையாக நம்ம கொண்டாடுறோம். அப்போ ஓங்காரசாமி குரு பூஜை 11/1/67 ஆரம்பித்தது. அதுலேருந்து 11/1 ஒவ்வொரு வருஷமும் 68, 69, 70, 71, 72 அது மாதிரி வருஷங்கள் இத்தனை வருஷமாக அவருக்கு சமாதி பூஜை நடந்திருக்கு. அதான் ஓங்கார சுவாமியோட வாழ்க்கை வரலாறு. அவர் வந்து நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சு இருக்கிறாரு. நிறைய ஒரு முறை ஸ்டேஷன்லேருந்து நடந்து வரும்போது மழை வருது. அவர் மழை வரும்போதே சட்டை கூட போடாமல் தானே வராரு. மழையில் நனைஞ்சி இப்படி வானத்தை பார்த்தாராம். உடனே மழை வந்து டக்குன்னு நின்று போச்சான். அவருக்கு அந்த அவரோட ரூமுக்கு வர வரலாம் அந்த மழை துளி போடாமல் பூ மாதிரி பெஞ்சு ஆரம்பிச்சுதான். அப்போ டக்குன்னு நின்று போச்சு. அப்போ அவர் ரூமுக்கு வந்த உடனே அடின்னு மழை ஆச்சு. அந்த ஒரு இது அவரோட இதில் நடந்திருக்கு. அது மாதிரி அப்புறமா வந்து ஓங்கார சுவாமி வந்து புகவுள்ள பூஜை பண்ணியிருந்தார். ஓங்கார சாமி அதாவது யாரும் தெரியாத வண்ணம் அவர் வந்து அடிக்கடிக்கு அந்த இந்த ஒரு முள்ளங்கி தோட்டத்துக்கு அந்த ஸ்கூல் இருக்கும், அங்கே ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் இறக்கம் இருக்கும் புகை மாதிரி. அந்த இறக்கத்தில் உட்காந்து தியானம் பண்ணுவார். அந்த தியானம் கடைசி தீவிரமாக அடைஞ்ச உடனே தான் அவர் 46 வயசுலேயே சமாதி ஆகிட்டார். 41 வயசு 21லேருந்து 67, அப்போ 46 வருஷம் அவர் சமாதி ஆகும்போது 46 வயசுலேயே சமாதி ஆகிட்டார். ஜெயம்.